ஏசப்பா. இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி தகப்பனே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வராத பிள்ளைங்களையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் படிக்கிற பாடல் வசனம் எல்லாம் எங்கள் மனசில் பதிகிறதுக்கு உதவி செய்யுங்க. இது மிகுந்த பிரயோஜனமாக அவங்க எதிர்காலத்துக்கு இருக்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், கரம் பிடித்து பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? யாரெல்லாம் சாப்பிட்டீங்க கை தூக்குங்க. பைபிள் வாசிச்சிங்களா? யாரெல்லாம் பைபிள் வாசிச்சிங்க கை தூக்குங்க. என்ன கை கம்மியாயிட்டு? சாப்பிட்டதுக்கு எல்லாரும் கை தூக்குனீங்க. ப்ரேயர் பண்ணீங்களா? காலையில் நைட்டு ப்ரேயர் பண்ணீங்களா? நைட்டு யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணா கை தூக்குங்க. ஃபேமிலி ப்ரேயர் பண்ண சொன்னேங்களா? பண்ணீங்களா? வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் பண்ணீங்க? சாப்பிட்டதுக்கு எல்லார் கையும் தூக்குனீங்க. ப்ரேயர் கேட்டோடனே கை கம்மியாயிட்டு. டெய்லியும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும், சரியா? கை கீழே போடுங்க. ஆக்ஷன் வேணுமா? சாங் படிக்கலாமா? என்ன வேணும்? ஆக்ஷனா? எந்திரிங்க. கருத்து ஜெயிப்பவன். கருத்து வசனம். வல்வ பெற்றவன் ஒருவன் கிறிஸ்து புதிதாயின. வெற்றியின் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே, என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே, இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். நாள் 2 I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every
7. I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயித்தேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். நாள் 3. மகை தேடி சுஜித் 5ஆம் வசனம். என்ன சாங் வேணும்? இது என்ன சாங்? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா, தூதுவனாய் கொடுப்பாயா, அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா, ஊழியக்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான், தூதுவனாய் கொடுப்பேன் நான், அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியர்க்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியர்க்காய். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் தாடை எலும்பை லெஃப்ட் ரைட் லெஃப்டா? Left, right, left, right, left. Night or day, he's always near. Strong and bold, I have no fear. With this help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength, I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. நேத்து என்ன பாட்டு கத்துக்கிட்டோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு?
சாங் நம்பர் 7. ஒரு டைம் பாடிட்டு புது சாங் கற்றுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட் பண்ணி விடவா நாங்க? கேர்ள்ஸ் ஓகே, கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ். நான் பாய்ஸ் டீம். ஓகே, நான் கேர்ள்ஸ் டீம் இன்னைக்கு. சத்தமா பாடிடலாமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம பாடலாமா சவுண்டா? பாய்ஸ் தான் சத்தமா பாடுறாங்க. இன்னைக்கு யாருன்னு பார்த்துடலாம். கேர்ள்ஸ் சாப்பிட்டீங்களா? எப்படி நம்ம பாடுறது திருநெல்வேலி வரை கேட்கணும். பாடிடலாமா? பணக்குடி தாண்டி கூட கேட்காது, அப்படியா? பாய்ஸ் பாடுறது தான் கேட்கும். கேர்ள்ஸ் பாடலாமா? எப்படி ஓகே இப்படி சொல்லுங்க. ஓகேவே சவுண்ட் இல்லை, இன்னும் சத்தமா. பாய்ஸ் ஆர் யூ ரெடி? சவுண்ட் பார்த்தீங்களா? பயமா இருக்கா? இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பாடுங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். நல்ல சவுண்டா பாடுங்க. ரெடி ஸ்டார்ட். பி 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 டும் 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 பி பி பி. சத்தமா. முடிஞ்சா? சவுண்டே இல்லை. பாய்ஸ் பாடலாமா? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், பாடுங்க. சாங் நம்பர் 7. பி 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 டும் 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 பி பி பி. சூப்பராக பாடிட்டீங்க. 2 பேருமே நல்லா பாடினீங்க. ஓகேவா? புது பாட்டு கற்றுக்கலாமா? சவுண்ட் வந்து பாய்ஸ். சாங் நம்பர் 10 எடுங்க. பாட்டு புக்கு காட்டுங்க எல்லாரும். எல்லார்கிட்டே இருக்கா? ஓகே, சாங் நம்பர் 10. நாங்க பாடுறோம், நீங்க கவனிங்க. எல்லாரும் பாட்டு புக்க பாருங்க. எல்லாருக்கும் காது ஓப்பனா இருக்கா? ஓப்பன்ல தானே இருக்கு. நாங்க பாடுறதை எல்லாரும் கேட்கணும். கண்ணு எங்க பார்க்கணும்? புக்கு. எல்லாரும் புக்கை பாருங்க, பாடுறத கேளுங்க.
லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா லல்லலல்லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உந்தனின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். நல்லா இருக்கா சாங்கு? பிடிச்சிருக்கா? படிக்கிறீங்களா? லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா லல்லலல்லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உந்தனின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். சேர்ந்து பாடலாமா? என்ன சத்தமே இல்லை, என்னாச்சு? காலையிலே தூங்குறீங்களா எல்லாரும்? ஆ, எங்க கூட சேர்ந்து பாடுங்க. லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா சவுண்டா பாடுங்க. லா லல்லலல்லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உந்தனின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். பாட்டு நல்லா இருக்கா? அப்ப எதுக்கு ஸ்லோவா பாடுறீங்க? சாப்பிடலையா? ஏன் சோகமா இருக்கீங்க? காலையிலே சோகமா இருக்கக்கூடாது, சரியா? ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்றோம், நீங்கள் பாடுங்க. மறுபடியும் பாடலன்னா எந்திரிச்சு நின்று எக்ஸசைஸ் பண்ணணும். ரெடியாக இருக்கீங்களா? பாடாதவங்க முன்னாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் பாடுங்க. லா லல்லலல்லா, லா லல்லலல்லா, லா ஜோஸ்னா, லல்லலல்லா, பாடு. லா லல்லலல்லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி அஜுரோகன், சண்டை பாடு. போட்டிடும் மில்டன், அமைதியாரு. சவுண்டா பாடுங்க.
சூப்பராக பாடிட்டீங்க. இதே மாதிரி சவுண்டாக பாடணும் என்ன? மறுபடியும் பாடலாமா? ஆர் யூ ரெடி? லா லல்லா லல்லா லா லல்லா லல்லா லா லல்லா லல்லா. சைமன் பாடுறியா? எல்லாரையும் சூப்பரா எலும்ப இருந்துச்சு. விட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். ஓகே, எழுமுங்க. எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அப். அப். எந்திங்க. எல்லாரும் எந்திங்க. பாய்ஸ் என்னாச்சு? எல்லாரும் சைலண்ட், அமைதியா இருங்க. சரி, இப்போ மரம்னு சொன்னா லான்சேக்கா பண்றதை எல்லாரும் பார்த்துக்கணும். சரியா? மரம்னா இப்படி பண்ணணும். கிளைனா பூ. சரியா? இதை நான் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் பண்ணோம். லான்சேக்கா அவங்கள குழப்புவாங்க, அதனால அவங்கள பார்க்கக்கூடாது. சரியா? மரம், கிளை, பூ. மரம், கிளை, பூ. கிளை, மரம், பூ. மரம், கிளை, பூ. மரம், மரம். அவுட்டு. உட்காரு ஜோதிகா, உட்கார். அப்புறம் மரம், கிளை, பூ. பூ. மரம், கிளை, கிளை. உட்காரு. இங்க பூ வச்சாச்சு. எல்லாரும் நீங்களாவே தப்பா பண்ணா உட்கார்ந்துடணும். சரியா? அக்கா சொல்லணும்னு நினைக்க கூடாது. சரி, என்ன இருக்கா? பூ, மரம், கிளை, கிளை, மரம், பூ. கிளை, கிளை, மரம், பூ. பூ, மரம், மரம், கிளை, பூ. கிளை, மரம், பூ. கிளை, மரம், பூ. கிளை, மரம். எல்லாரும் அவுட்டு. உட்காருங்க. ஆக்ஷன் பார்க்கலாமா இந்த சாங்க்கு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி.
ஸ்டாண்ட் அப். எந்திரிங்க. ஸ்டாண்ட் அப்லாம். நாற்பத்தி 44 வசனம். எல்லாரும் உட்காருங்க. சூப்பரா பண்ணிட்டீங்க. எங்களை விட நீங்க தான் அழகா ஆடினீங்க. விபிஎஸ் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. எல்லாரும் நோட் எடுங்க. வசனம். எல்லாரும் நோட் எடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி கிளாஸ் வைஸ் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். யாரெல்லாம் வசனம் படிச்சுட்டு வந்தீங்க? அக்கா நேத்து ஒரு வசனம் சொல்லி தந்தேன்ல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? வராதவங்க வாங்க முன்னாடி. இந்த சைடு யாராவது படிச்சீங்களா? 6 வசனமும் தெரியுமா? வெரி குட். வா. கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாள் ஒன்றே புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாள் 2 சோதனை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாள் 3 ஜாக்கிரதையாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளதாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியானிய பிசாசானவன் யார் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுத்தி திரிகிறான். நாள் 4 தாழ்மை உள்ளவன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாள் 5 பொறுமை உள்ளவன். கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். நாள் 6 விசுவாசிக்கிறவன். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இன்டர் கேர்ள்ஸில் ஒரு ஆள் வாங்க. எத்தனை வசனம் படித்தாலும் ஓகே. 5 வசனமாவது படிச்சிருக்கீங்களா? 4 அஸ்வேதா வா. ஆன்ஸ்லின் படிச்சியா? சுஜோ சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. தெரிஞ்சது சொல்லு. கருத்து வசனம். ஜெயிப்பவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை அஞ்சி விசுவாசிக்கிறவனை அஞ்சி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாள் 1 புதுவாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாள் 3 ஜாக்கிரதை உள்ளவன். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாள் 4 தாழ்மையுள்ளவன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாள் 5 பொறுமையுள்ளவன். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். நாள் 6 விசுவாசிக்கிறவன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? பாய்ஸ், சீனியர் பாய்ஸ் ஒரு வசனம் சொல்லுங்க. படிச்சிங்களா? சீனியர்ல யாராவது படிச்சிங்களா? ஜெபிசன் முன்னாடி வா. கிளாட்சன் ஒரு வசனம் சொல்லுவா. ஜூனியர் ஒரே ஒரு வசனம் சொல்லு. ஜெபிசன் வா. கூப்பிட்ட உடனே முன்னாடி வரணும். வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க வந்ததுக்கு. தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஜூனியர் கிளாட்சன் வரானா? கிளாட்சன் வா. மாமா ஒரு வசனம் சொல்லு. வா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வெரி குட். இந்தா பிபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. பெண் குடும்பம் தானே. சரி, இன்னைக்குள்ள வசனம் பார்க்கலாமா? எல்லாரும் நோட் எடுத்தீங்களா?
எல்லாரும் அக்கா சொல்ல சொல்ல சொல்றீங்களா? 4 7 ஒற்றுமையா இருப்பவன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133 1. 4 7 ஒற்றுமையாயிருப்பவன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 133 சங்கீதம் 1 யாரா சொல்றீங்களா ஃப்ரெண்ட்ல வந்து? 4 7 ஒற்றுமையா இருக்கிறவன். இதோ சகோதரனை வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையோ எத்தனை இன்மையோ ஆனது. சங்கீதம் 133 1. 133 1. ஒற்றுமையாக இருப்பவன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133 1. ஒற்றுமையாயிருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை நன்மையோ எத்தனையோ இன்பமாய் இருக்கிறது. சங்கீதம் 131. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனையோ நன்மையும் எத்தனையோ இன்பமும் ஆனது. சங்கீதம் 133 1. இதோ சகோதரரே வாசப்படுத்தி எத்தனை நன்மையோ செய்கிறவன். சங்கீதம் 133 1. ஒற்றுமையாய் இருப்பவன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமும் ஆனது. எல்லாருக்கும் கீ கிளாப் பண்ணலாமா? கீ 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 கீ. பைபிள் ஸ்டோரி மிலிட்ரி. எல்லாரும் கவனமா கவனிங்க. ஜெபா டீச்சர் வந்து இப்போ பைபிள் ஸ்டோரி சொல்லுவாங்க. எல்லாரும் காலையில் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன கவனிக்கணும், அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோட ஒரு கதை கேட்க போகிறோம், சரியா? இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம்? ஒற்றுமையாக இருப்பவன். ஒற்றுமைனா என்ன? ஒற்றுமைனா என்னம்மா? ஒற்றுமைனா சண்டை போடாமல் இருக்கிறது, சரியா? சண்டை போடாமல் இருக்கிறது தான் ஒற்றுமை, சரியா? எல்லாருக்கும் விரல் இருக்குதா, கை இருக்குதா? எல்லாரும் கையை தூக்கி காட்டுங்க. ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க. சரி, நம்ம இப்போ இந்த கையை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? இந்த கையில் எத்தனை விரல் இருக்கு? ஒரு கையில் 5 விரல், சரியா? இந்த 5 விரலுக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துச்சு, ஒரு சண்டை வந்துச்சு. கிளாட்ஸன், இந்த 5 விரலுக்கும் ஒரு சண்டை வந்தது, சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெருவிரல், இந்த பெருவிரல் எல்லாரும் காட்டுங்க. இந்த பெருவிரல் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? குண்டா இருக்கு. நம்ம வெற்றி பெற்றோம்னா என்ன சொல்லுவோம்? எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் பண்ணுவோம். எல்லாரும் தம்ஸ் அப் வைங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் தம்ஸ் அப் வைங்க. சரி, பெருவிரல் எப்படி இருக்கு? குண்டா இருக்கு. நம்ம என்னது? வெற்றி பெற்றா நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றோம், சரியா? அடுத்தது இரண்டாவது விரல். எல்லாரும் இரண்டாவது விரலை எடுத்து காட்டுங்க. இது என்ன விரல்? ஆள்காட்டி விரல். அண்ணா பாருங்க, பாருங்க, மெருண்டாத்த அண்ணா இருக்காங்க, அண்ணா அண்ணமணியத்த அண்ணா இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சுட்டி காட்டுறோம், சரியா? இது பேர் என்னது? ஆள்காட்டி விரல். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாரையும்
சுட்டி காட்டக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லுச்சு இந்த விரல். மூணாவது ஒரு விரல் இருந்து நம்ம கையை எல்லாரும் பாருங்க. மூணாவது விரல் பாருங்க எப்படி இருக்கு. வெரி குட். இருக்குதுலே வளர்த்தியா இருக்கு. சரியா? அப்போ நான் தான் வளர்த்தியான ஆளு, நான் தான் வளர்த்தியான ஆளுன்ட்டு அது என்ன சொல்லுச்சு. அடுத்தது நாலாவது விரல் என்ன விரல்? மோதிர விரல். எல்லாரும் மோதிர விரலை பாருங்க. எல்லாரும் மோதிர விரல்ல போட்டிருக்கீங்களா? டைமண்ட்ல, பிளாட்டினத்துல, கோல்டுல எல்லாரும் என்ன செய்வோம்? மோதிரம் போட்டிருப்போம். அப்படிதானே? அப்போ நான் தான் யாரு? பெரிய ஆளு, நான் தான் வேல்யூபிளான விரல். சரியா? நான் தான் மதிப்பு மிக்க விரல் அப்படின்னு என்ன சொல்லுச்சு. சரியா? ஐந்தாவது விரல் பாருங்க எப்படி இருக்கு. சின்னதா இருக்கு. எல்லாரும் கை கூப்புங்க. எல்லாரும் கை கூப்புங்க. ஜெபம் பண்ணும்போது கை கூப்புவோம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன விரல் இருக்கு? இந்த குட்டி விரல், சின்ன விரல் தான் இருக்கு. அப்போ நான் தான் கை கூப்பும் போது முதல்ல வந்து இருப்பேன். அப்போ நான் தான் யாரு? பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுச்சு. சரியா? இப்போ 5 விரலுக்குமே ஒரே சண்டை. சரியா? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு 5 விரலும் 5 கரையில் மூஞ்ச தூக்கிட்டு அலையுது. நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு போட்டி வருது. அப்போ ஒரு பொருளை எடுக்கணும். சரியா? இந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கணும். சரியா? சரி, ஒரு விரலால எடுக்க முடியுமா? சரி, ஒரு விரலால எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எடுக்க முடியுமா? முடியாது. 2 விரலால பாருங்க. ரெண்டாவது விரலால பாருங்க. முடியாது. சரியா? மோதிர விரலால பாருங்க. முடியாது. சரியா? ஆனா அந்த 5 விரல்லையும் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். சரியா? அப்போ நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஒரு வெற்றியை பெற முடியும். சரியா? எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஒரு வெற்றியை பெற முடியும். நம்ம பைபிள்லையும் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கு. சரியா? கப்பர் நகும் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. என்ன ஊர்? கப்பர் நகும் அப்படின்னு ஒரு ஊரில் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே ஏசப்பாவை பக்கத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஏசப்பாவை பார்க்கறதுக்கு எதுக்கு வருவாங்க? வெரி குட். சுகம் கிடைக்கும்னு வருவாங்க. அப்படி தானே? அப்போது சுகம் கிடைக்கும்னு பக்கத்து ஊரில் உள்ள எல்லாரும் முண்டி அடித்து என்ன செய்கிறாங்க? அந்த கப்பர் நகுமில் ஏசப்பா இருக்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு 4 அண்ணன்மார் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யல? உடம்பு சரியில்லை. என்ன வியாதினா திமிர்வாதக்காரன். திமிர்வாதம்னா என்னென்னா ஒரு பக்கவாதம் மாதிரி ஒரு நோய். சரியா? அவனால் என்ன செய்ய முடியாது? எலும்பி நடக்க முடியாது. படுத்த படுக்கையிலே தான் இருப்பான். அப்போ அவன் என்ன செஞ்சான்? படுத்த படுக்கையிலே தான் இருந்தான். அப்போது இந்த 4 அண்ணன்மார் என்ன செஞ்சாங்க? ஒற்றுமையாக எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன கிடைக்கணும்? சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி 4 பேர் என்ன செய்கிறாங்க? அந்த அண்ணனை தூக்கிட்டு வராங்க. சரியா? 4 பேரும் சேர்ந்து ஒரு கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வராங்க. ஏசப்பா பக்கத்தில் போக முடியல. ஏன்? பக்கத்தில் யார் இருக்கா? நிறைய மக்கள் இருக்காங்க. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த வாசலோடி வரலான்னு பார்த்தா அங்கே ஒரே கூட்டம். முன் வாசலோடி வரலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரே கூட்டம். அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த வீட்டு மேல் கூரை இருக்குல்ல, எல்லாரும் மேலே பாருங்க. அந்த மேல் கூரையை கரெக்டாக அந்த திறப்பாக்கி அதன் வழியாக என்ன செஞ்சாங்க? அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்குன உடனே அந்த 4 பேருடைய ஒற்றுமையும் அந்த விசுவாசத்தையும் பார்த்து ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அந்த அண்ணனுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. சரியா? நீங்களும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். சரியா? இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம தேச தலைவர்கள் கூட நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? ஒற்றுமையாக போராடினதுனால தான் நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? சுதந்திரமாக வாழ்கிறோம். சரியா? ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஜெபசன் எலும்பு. சரி, நீயே இப்போ வந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லிடலாம். சரியா? எந்த விரல் வந்து நான் ரொம்ப மதிப்பான விரல் அப்படின்னு சொல்லுச்சு? எந்த விரல்மா சொல்லுச்சு? மோதிர விரல் சொல்லுச்சு. அப்படிதான். அது எதனால? அதில் நம்ம பிளாட்டினம், கோல்டு, நிறைய வித்தியாசமான ஜுவல்ஸ்லாம் போடுறோம். சரியா? அதனால அது என்ன செய்யுது? மதிப்பு மிக்க விரல். ஓகேவா? ஏசப்பா எந்த ஊருக்கு போனாங்க? வெரி குட். தம்பிக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க.
சரி, ஏசப்பாவை சுமந்து கொண்டு எத்தனை பேர் போனாங்க? டீச்சர்ஸில் யாராவது சொல்லலாமா? 4 பேர். நம்ம அக்கா 2 பேர் அக்கா சொன்னாங்க. யாராவது ஒருத்தருங்க வந்து வாங்கிக்கோங்க. திமிர்வாதக்காரனை தான் சுமந்து கொண்டு போனாங்க 4 பேர். சரியா? வாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். நம்ம தலைப்புக்கு ஏற்றபடி என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஓகேவா? சரி, தேங்க்யூ. கதை நல்லா இருந்துச்சா? எல்லாரும் கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு பர்த்டே, நம்மளுக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கா தெரியுமா யாருக்குன்னு? சாம் அண்ணனுக்கு பர்த்டே. எல்லாரும் பர்த்டே சாங் பாடலாமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே, அண்ணன் அங்கேயே நிற்கிறானா? எல்லாரும் பாடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சாம், ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும். ஓகே, ஸ்டோரி பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையா நடந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? எதை பத்தி? யாருக்காவது ஐடியா இருக்கா? சரி, நான் சொல்லட்டுமா? சரி, மிஷினரினா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? மிஷினரினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா மீனிங் தெரியல, அப்படிதானே? தெரியல. அப்படி சரி, மிஷினரினா யாருன்னா வெளிநாட்டுல இருந்து ஏசப்பா பத்தி சொல்லி நமக்கு நற்செய்தி சொல்றதுக்காண்டி வருவாங்க. சரியா? வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் வந்தது உங்க நேம் தெரியுமா? மிஷினரி நேம் யாராச்சும் தெரியுமா? நம்ம சர்ச்சுக்கு எட்டினது யார் வந்தா? ரேனேஸ் அவங்க வந்திருக்காங்கல்ல. அதே மாதிரி நிறைய இடத்துக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியாவுக்கு, இங்கிலாந்து, அமெரிக்கா, அப்படி நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. சரியா? இப்போ இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு மிஷினரி பத்தி பார்க்க போறோம். அவங்க எந்த இடத்துக்கு வந்தாங்க தெரியுமா? இங்க அமைதியா இருங்க எல்லாரும், இங்க கவனிங்க. திருச்சிராப்பள்ளி இல்ல, நமக்கு கிட்டதான், நல்ல தெரிஞ்ச இடம். டோனாவூர் இல்ல, பாளையங்கோட்டை. யாருக்கெல்லாம் தெரியும்? தூத்துக்குடியா? பாளையங்கோட்டை திருநெல்வேலியில இருக்குல்ல பாளையங்கோட்டை. யாருக்கெல்லாம் போயிருக்கீங்க பாளையங்கோட்டைக்கு? நிறைய பேர் போயிருக்கீங்களா? அங்கதான் யார் வந்தாங்கன்னா ஜான் விக்டர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. சரியா? சரியா? இங்க கவனிங்க எல்லாரும். இங்க யாரா டீச்சர்ஸ் இருங்களேன். ஜான் விக்டர், ஜான் டக்கர். சரியா? ஜான் டக்கர்னு ஒருத்தவங்க பாளையங்கோட்டைக்கு வந்தாங்க. சரியா? ஊழியம் பண்றதுக்கு. அவங்க வர டைம்ல எந்த இயர்ல வந்தாங்கன்னா 1887, 1887 ஆண்டு வந்தாங்க. சரி, அப்போ அது என்ன 18th century, அப்படிதானே? அப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்களா? பஸ் இருந்திருக்குமா? ஃபோன் இருந்திருக்குமா? அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஆட்டோவா? மாட்டு வண்டியா? சரி, குதிரை இருந்திருக்கும். ஸ்டீம் இன்ஜின்லாம் அதுக்கப்புறம். அப்புறம் என்னெல்லாம் இருந்திருக்கோங்க? ஃபோன் இருந்திருக்குமா? அப்போ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? லெட்டர் எழுதுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஜான் டக்கர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து என்னது குதிரையில ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சான். அப்போ என்ன பண்றாங்க, ஒரு வீட்டில் போய் என்ன பண்றாங்க, கதவு தட்டி எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கறக்காண்டி கதவு தட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டில் யார் இருந்திருக்கா? ஒரே ஒரு லேடி தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஒரு ஆம்பளை ஆள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஜான் டக்கர் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பெண்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணணும், கிச்சனில் தான் இருக்கணும். படிக்கையும் அனுப்ப மாட்டாங்களாம். ஸ்கூலுக்குலாம் அப்போ யார் மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்கா? ஆண்கள் மட்டும்தான் போயிருக்காங்க. பெண்கள் ஏன் விடலை அவங்கள?
ஹலோ. ஆ வீட்டில் வேலை செய்ய வச்சிருந்தாங்க பெண்களை. அதனால என்ன, அவங்கள எங்கேயுமே விடலை. ஜான் டக்கருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சான். பெண்களும் படிக்கணுமே, அவங்களுக்கும் அந்த அறிவுலாம் இருக்கணும்ல, படிப்பறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாச்சும் ஸ்கூல்ஸ்க்குலாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரி ஒருத்தவங்களுக்கு லெட்டர் அனுப்பலாங்களாம். அந்த சகோதரி யாருன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க சொன்னா சாக்லேட் உண்டு. யாரு? கை தூக்கி சொல்லணும். ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட்ல வா. எல்லாரும் பிபிஎஸ் கிளாப் பண்ணுங்க ஐசக்கு. அப்போ இது யார் கதையை பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்போ? சாரா டக்கர் கதையை பத்தி, அவங்களோட கதையை தான் பார்க்க போறோம். சாரா டக்கர் எப்படின்னா, ஊனமுற்றவங்க. சரியா? அவங்களுக்கு வந்து கால் நடக்க முடியாது, அவங்க வீல் சேர்ல தான் இருப்பாங்க. தெரியுதா? இவங்க தான் சாரா டக்கர். சரியா? அப்போ ஜான் டக்கர் வந்து அவங்க அண்ணா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க பெண்கள்லாம் என்னது ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க, கிச்சன்ல மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப அடிமையா ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப ஏளனமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி சொல்றாங்க. சரியா? அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு சாரா டக்கர் என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை வாசிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு அழுறாங்க. கண் தெரியுதா? எல்லாருக்கும்? அவங்க அழுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ, இங்கிலாந்துல இங்க எல்லாருமே நல்லா படிப்பறிவு உள்ள பெண்களா இருக்காங்களே, அந்த நாட்டுல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ என்ன வருதுன்னா, அவங்களுக்கு பர்த்டே வருது. அவங்க பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப சேடா இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்காங்க, சாரா உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்க அண்ணன் டக்கர் இருக்காங்கல்ல, அவங்க பாளையங்கோட்டையில என்ன பண்றாங்க, ஏசப்பா பத்தி சொல்றதுக்கு மிஷினரி ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அங்க பெண்கள் எல்லாம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஊனமுற்றவங்க, அப்படிதானே, அவங்களால வர முடியுமா பாளையங்கோட்டைக்கு? அப்போ ஃப்ளைட் வசதிலாம் எதுவுமே இல்லைல்ல, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமௌண்ட்லாம் சேமிச்சு ஃபண்டு மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட நகை எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், தெரியுதா, அவங்க கழுத்துல போட்டிருந்த நகை எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாமே எடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு கிடைச்சது, ஒரு 200 பவுண்ட் கிடைச்சுதான். இப்போ ஒரு பவுன் எவ்வளோ இருக்கு தங்கம்? காஸ்ட் எவ்வளோ, 1 lakh கிட்ட இருக்குல்ல. அப்போ என்னது 200 பவுண்ட் கிட்ட என்னது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேமிச்சு ஒவ்வொருத்தட்டியா ப்ரேயர் பண்ணி கேட்பாங்களாம். இந்த ஜனங்களும் என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸ்க்கு போகணும், பெண்களும் என்னது நல்ல வேலைக்கு போகணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் ப்ரேயர் பண்ணி என்னது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருந்தாங்க. அவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணி ஒவ்வொருத்தட்டியா, இப்படி நாங்கள் தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டையில் இருக்க ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ப்ரேயர் பண்ணி எவ்வளோ ஓரளவுக்கு நிறைய அமௌண்ட் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க அண்ணனுக்கு அனுப்புவாங்களாம். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, சாரா டக்கர் அம்மா என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சரி சாரா டக்கர் தான் இறந்துட்டாலும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோமேன்னு நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் என்னது நிறைய பேர்கிட்ட நம்ம சாரா வந்து என்ன நினச்சாலும் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒற்றுமையாக இருந்து இன்னும் நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, பாளையங்கோட்டைக்கு அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என்னது உருவாச்சு தெரியுமா, சாரா டக்கரில் டீச்சர் ட்ரைனிங் தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், அப்புறமாட்டி இப்போ என்ன இருக்குது, சாரா டக்கர் காலேஜ் இருக்குல்ல, எல்லாரும் யூஜி நிறைய பேர் முடிக்கிறாங்க. அப்போது அன்னைக்கு சாரா டக்கர் ஒற்றுமையாக இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணதால இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அப்படி தானே. ஒருவேளை அவங்க அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காமல், ஒருவேளை அவங்க தமிழ்நாடு தானே, நம்ம இங்கே நல்லா படிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விட்டுருந்தா நம்ம நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிருந்துருப்போமா, இந்த மாதிரி இடத்துல வந்திருப்போமா, இருக்க மாட்டோம். நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், கிச்சனில் இருந்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு அடிமையாக தான் இருந்திருப்போம். ஆனால் நம்மளும் நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு, நல்ல அறிவு கிடைக்கிறதுக்கு, நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு அன்னைக்கு அவங்க முன்மாதிரியாக ஒற்றுமையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம், அப்படி தானே. அதனால நம்மளும் என்ன பண்ணோம், ஒற்றுமையாக ஒரு காரியத்துக்காண்டி நடக்கும்போது என்னது, அது ஒரு ஜெயம் கிடைக்கும். சரியா? நான் எந்த இயர் சொன்னேன், ஜான் டக்கர் அவங்க வந்தது, சாரா டக்கரோட அண்ணன் பெயர் என்ன சொன்னேன், வா
ஜெபம். ஜெபம்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? யாரெல்லாம் கண்ணை மூடல? ஜெபம். கண்ணை மூடுங்க எல்லாரும். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கொடுத்த தயவிற்காய் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. எங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, இன்னுமாய் தகப்பனே தயவுள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறந்து விளங்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த 6 நாட்களும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உமக்கு பிரியமான வழியிலே நடந்து பிரியமான காரியங்களை செய்யவும், அவருடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கவும், படிக்கிற காரியங்களிலே ஒவ்வொன்றிலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்றுக் கொடுக்கிற பாடங்களை பிள்ளைகள் கவனமாய் கவனிக்கவும், கேட்கவும், அதன்படி நடக்கவும் நீர் கிருபை செய்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்து இயேசுவே. உம்பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். ஹலோ ஹலோ. எத்தனை இப்பமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் இப்பமானது. சங்கீதம் 133 1ஆம் வசனம். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. அச்சு. இதோ சகோதரர் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை என்பவும் ஆனது. சங்கீதம் 133 1. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. டான்ஸ் ஆடலாமா? எந்த கிளாஸ் ரெடியா இருக்கீங்க? எந்த கிளாஸ்? பிரைமரி கேர்ள்ஸ் வாங்க. பிரைமரி கேர்ள்ஸ் பிரைமரி கேர்ள்ஸ் பிரைமரி கேர்ள்ஸ் சரியா? சீனியர் இன்டர் எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பிரைமரி
பிரைமரி நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன் தெய்வனுக்கு கீழ்ப்படங்குங்கள் பிசாசுக்கு அர்த்தங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. நாள் 1 புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்கு வெற்றியின் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிரைமரி பாய்ஸ் வாங்க. அமைதியா இருங்க. அச்சு, கிங்ஸ்டன் உட்காரு. யாராவது கீழே போட்டீங்களா? 50 ரூபா. நீயா? Victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. Freedom, freedom, freedom.
விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இப்போ இன்டர் கேர்ள்ஸ் அண்ட் சீனியர் கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க. என்ன பாட்டு வேணும்? இயேசுவின் சின்ன சீடனாகவா? இயேசுவின் சின்ன சீடனாக. இன்டர் அண்ட் சீனியர் கேர்ள்ஸ். பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போ நர்சரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நர்சரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். லைனா நில்லுங்க. டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி விடுங்க. டீச்சர்ஸ் 2 லைன்ல விடுங்க பிள்ளைங்களா. போ. கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் பாடுங்க. Strong and bold, I have no fear. With this help I face each day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength I grow and grow. Oh victory, shout victory. Oh victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory. Oh victory, shout victory. சூப்பரா ஆடிட்டாங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இப்போ டீச்சர்ஸ் ஒரு சாங். டீச்சர்ஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன சாங் வேணும்? அற்புதமான வெற்றி. நாள் 4 தாழ்மை உள்ளவன். 10ஆம் வசனம்.
பிபிஎஸ் கிளப் பண்ண மாட்டீங்களா? நாங்க எல்லாரும் அழகா ஆடுனோமா பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? ஒருத்தருமே எங்களுக்கு கிளாப் பண்ணவே இல்ல. வெரி குட், தேங்க் யூ. சூப்பரா ஆடிட்டாங்க அப்படிதானே டீச்சர்ஸ்? சீனியர் பாய்ஸ் என்ன பாட்டு? என்ன பாட்டு? லா 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 லா. ஓகே வாங்க. 4-8. வாங்க முன்னாடி சீக்கிரம். லா 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 லா. நீங்க பாடுங்க, அவங்க ஆடுவாங்க. ஓகே போடு. கிளாப் பண்ணுங்க. Song number 10. Hello. Clap பண்ணுங்க எல்லாரும். La 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 la. 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 வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உந்தனின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாய் இருப்பவன் தான் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாய் இருப்பவன் தான். வெரி குட். எல்லாரும் பிபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சூப்பரா ஆடிட்டாங்களா? ஓகே இப்போ கேம் வைக்கலாம். ஆர் யூ ரெடி? மிலிட்ரி. ஓகே ட்ரூத் ஆர் டேர். யாராவது ஒருத்தங்க இப்போ ரெடியா இருங்க, நான் கூப்பிடுவேன். இன்னைக்கு ஒருத்தங்க மட்டும்தான். அன்னைக்கு யாரெல்லாம் வந்தீங்க கேம் வைக்கும் போது? ஓகே சீனியர் முடிச்சிட்டோம் அப்படிதானே? இப்போ இன்டர்ல இருந்து செலக்ட் பண்ணலாம். இன்டர் வரீங்களா? சுஜோவா வா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே இதில் உட்காரு. இப்போ நம்ம 2 ஜூஸ் வச்சிருப்போம். ஒன்று இன்னைக்கு குடிச்ச ஜூஸ், இன்னொன்று என்னது ஓமா வாட்டர். ட்ரூத் வந்து ஜூஸ், ஓமா வாட்டர் டேர். எதை அக்காவுக்கு குடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? கண்ணை மூடிக்கோ, ஓப்பன் பண்ணக்கூடாது. எல்லாரும் பார்த்துக்கோங்க. கண்ணை திறக்காங்களாக்கா? லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட்டு. ரைட் சொல்லியிருக்காங்க அக்கா. பார்த்துடலாமா?
ஓகே, ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு. ஓகே, ட்ரூத் செலக்ட் பண்ணிட்டாங்க. குடிங்க. கொஸ்டின் கேட்போமா? ட்ரூத் கேட்டுடலாமா? உண்மை சொல்றாங்களான்னு பார்ப்போமா? என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? கிறிஸ்டியாக்கா கொஸ்டின் கேட்க போறா. ஒரு கொஸ்டின் ரெடியா வச்சிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மிஷினரி கதை சொன்னாங்க. அவங்களோட அண்ணன் பேர் என்ன? அக்கா அந்த செகண்ட் சாருன். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சாக்லேட் கொடுத்துடலாம். அக்காக்கு சாக்லேட் கொடுப்போமா? பாய்ஸ்ல வரீங்களா? அந்த அக்காட்ட சாக்லேட் கொடுத்துரு. சாக்லேட் கொடுத்துரு அக்காட்ட. ஓகே, ஒருத்தங்க மட்டும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடி இருக்கானா? கண்ணை மூடி இருக்கானா? சேஞ்ச் பண்ணி வை. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். லெஃப்ட். என்னது செலக்ட் பண்ணியிருக்கான்? டேர். குடி. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? நல்லா இல்லையா? ஓகே, டேர் பண்ண சொல்லிடலாமா? ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு சாங் போடுவோம். என்ன சாங்னு கண்டுபிடிச்சி நீனே டான்ஸ் ஆடணும். விபிஎஸ் சாங் தான். உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடு. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சண்டை போட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக புன்னரின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாய் இருப்பவன் தான் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாய் இருப்பவன் தான். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சாக்லேட் வாங்கிட்டு போ. கேம் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குட் ஹேபிட் கத்துக்கலாமா? மிலிட்ரி. குட் ஹேபிட் டீச்சர். கன்னிமரியல் டீச்சர் இப்போ குட் ஹேபிட் சொல்லி தருவாங்க. ஹுட் ஹேபிட் கற்றுக்கலாமா? இன்னைக்கு என்ன ஹுட் ஹேபிட் அப்படின்னா உதவி செய்கிறது. இன்னைக்கு என்னது அப்படின்னா உதவி செய்கிறது. எப்படி உதவி செய்யலாம், யார் யாரெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா?
சின்ன பிள்ளைங்க முத கொண்டு பெரிய பிள்ளைங்க வரை கூட உதவி செய்யலாம். சின்ன பிள்ளைங்க எப்படி உதவி செய்யலாம்? ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் யாருக்காச்சும் பென்சில் இல்லை பென் இல்லை அப்படின்னு சொல்லி கூட உதவி செய்யலாம். அப்படி தானே? நீங்களாம் உதவி செய்வீங்க தானே? உதவி செய்யணும். அதே மாதிரி பெரிய பிள்ளைங்கன்னா எப்படி பண்ணணும்? அவங்களும் அதே மாதிரி ஸ்கூலில் உதவி பண்ணலாம். அதே மாதிரி போகிற இடத்துல இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க யாருக்கு கூட வரலாம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம்? எந்திரிச்சு இடம் கொடுத்து அவங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தானே? அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? என்ன சொல்லி தந்தாங்க? யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப் பண்ணுவீங்களா? இப்போ நீங்க எதுக்கு ரெடியா இருக்கீங்க? என்னது கேட்க மாட்டுக்கு? சவுண்டு பத்தாது. பின்னாடி சவுண்டே வரல. சவுண்ட் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்? அவங்க அவங்க டீச்சர் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம். ஓகே, ஹாஸ்பிட்டலில் அண்ணன் இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்ட்டு யாருக்குமே நம்மளுக்கு தெரியல. சுந்தர் அண்ணனுக்கு என்னாச்சு தெரியுமா? ஜபர்சன் ஜாப்ரின் என்னாச்சு? வா, ஏதாவது உனக்கு தோணுதா? அண்ணனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஓகேவா? ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா? அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அண்ணனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 16வது வயசு செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்துச்சு. அன்னைக்கு தான் தடவை அண்ணன் ஞானஸ்தானம் பெற்றாங்க. பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்தீங்களா? ஆண்ட்ரியா பாத்தியா? ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னை எல்லா இடமும் சென்று ஊழியம் செஞ்சாங்க. அவங்க நிறைய இடத்துல ஊழியம் செய்கிறத பார்த்து அதற்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்துச்சு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களா? எல்லாரும் ஓகே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே? அது ஃபுல்லாக எந்த இடம்? ஹிந்துக்கள் நிறைஞ்ச இடம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் எல்லா இடமும் சென்று ஊழியமும் செஞ்சாங்க. ஊழியம் மட்டும் செஞ்சால் நம்ம செஞ்சால் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அண்ணனுக்கு தோணிட்டு, அதனால அண்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஜினவின் என்ன செஞ்சான் தெரியுமா? தெரியாதா? என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாருக்கும் கஷ்டப்படுகிறவங்க, குஷ்டரோகிகள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இவங்களே மருத்துவம் பார்த்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே ஏசப்பா பற்றி சொல்லும்போது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நீங்கள் படித்து பெரிய டாக்டர் கலெக்டர் ஆவீங்களா? அப்படியே ஏசப்பாவை மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டீங்க. அப்படி தானே? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? கிங்ஸ்டன், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நீ என்னதாக போகிற ஃப்யூச்சரில்? டாக்டரா? ஓகே, எல்லாரும் டாக்டர் கலெக்டர் எல்லாமே ஆகணும். சரியா? நல்லா படிக்கணும். சுந்தரனும் படித்து அவன் நல்லபடியாக ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான். அவங்க கூட இன்னொருத்தங்க அமெரிக்காவிலேருந்து அந்த அண்ணனும் ஹெல்ப் பண்ணாங்க மற்றவங்களுக்கு. 2 பேரும் சேர்ந்து நிறைய ஊழியம் செஞ்சாங்களாம். எல்லா ஊழியமே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அதுபோல் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளதுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒரு கிராமத்தில் மட்டும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதுபோல் உள்ள கூட யாருமே வரக்கூடாது. அந்த ஊருக்குள்ள கிறிஸ்தவர்கள் யாருமே உள்ள கூட என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்ன சொன்னேன் கவனிக்கணும். சரியா?
அமெரிக்கால இருந்து ஒரு அண்ணே வந்து அந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வெரி குட். கவனிக்கணும், யார்கிட்ட வேணாலும் கொஸ்டின் கேட்பேன். ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அண்ணே வந்து என்ன நோயை சரி பண்ணாங்க? குஷ்டரோகிகளோட நோய். அந்த ஃபோட்டோவில் இருக்கா குஷ்டரோகிகள்? பார்த்தீங்களா? நம்மலாம் குஷ்டரோகியை பார்த்தாலே தூர தள்ளி போயிடுவோம், அப்படிதானே? அவங்கள தொட்டு சுகமாக்குனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, அந்த கிராமத்துக்குள்ளேயும் போனாங்க. அந்த கிராமத்துக்கு எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்க தெரியுமா? எப்படி போனாங்க தெரியுமா? காக்கி கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. காக்கி கலர் ட்ரெஸ் யார் போட்டிருப்பா? யார் போட்டிருப்பா? சாமியார் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ளே இப்படி போட்டுட்டு போனோடனே எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள ஒருவன் நினச்சி எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி இன்னொரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன இடம் தெரியுமா? அடர்ந்த காடு. காடு பார்த்தீங்களா? 2 சைடும் மரம், செடி, நிறைய பாம்பு. வேற என்ன இருக்கும் காட்டில்? என்ன இருக்கும்? கரடி, சிங்கம், குரங்கு, வேற புலி எல்லாமே இருக்கும். அந்த வழியா மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க அண்ணே. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டக் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்காங்க, என்னடா யாருமே இல்லை. மறுபடியும் நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது டக் 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 சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்காங்க, என்ன நடந்துச்சு, யார் இருந்தா, எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். கொஸ்டின் கேட்கவா? அண்ணனுக்கு என்னைக்கு பர்த்டே? செப்டம்பர் 19. தப்பு. செப்டம்பர் 5. வெரி குட். பிபிஎஸ்க்குலாம் பண்ணலாமா? சாக்லேட் அனுக்கோ. ஒழுங்கா கவனிக்கணும். கொஸ்டின் கேட்கட்டுமா? அவங்க ஃப்ரெண்டுக்கு எந்த ஊர்? அமெரிக்கா. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? கடைசியா கதை முடியும் போது என்ன சொன்னேன்? ஓகே, விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? கேத்ரின். ஓகே, எல்லாரும் உட்காருங்க. ஜெபம். ஜெபம் சொன்னோன்னே என்ன பண்ணணும்? சொல்லாமே நீங்க செய்வீங்க. நல்ல பிள்ளைங்க எல்லாருமே, நல்ல பிள்ளைங்களா மாறிட்டீங்க. டெய்லியும் வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும், சரியா? நாளைக்கு கண்டிப்பாக கேட்பேன். காலையில் வந்தோடனே காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும். எல்லாருமே கை தூக்கணும். ஓகே, ஜெபம். குட்டி டீச்சர் இப்போ முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கதை பேசலாம் நிப்பாட்டிட்டு கண்ணை மூடுங்க. அன்புள்ள பரலோக தகப்பனே, ஏசப்பா இந்த 7 நாளும் நல்லபடியாக நடக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஏசப்பா பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து செல்லுவாங்க, அவங்க கூட இருங்க, அவங்கள வழி நடத்துங்க. ஏசப்பா படிச்சிருக்க பாடல்கள் வசனங்கள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி
நாளைக்கு வந்து சொல்லதுக்கு தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை கொடுங்க ஏசப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஏசப்பா. எங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாக வளர்க்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே. கரம் பிடித்து உம்பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மா ஜெயிப்பவன் நான் தானே, உம்மா ஜெயிப்பவன் நான் தானே.